அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு வாங்க ஹிந்தி பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தி நான் கற்றுக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஓவரால் ஹிந்தியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க பேசினா ஆவரேஜாக ஏதாவது 1-2 சென்டென்ஸ் எனக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேசுகிறப்ப நான் ரிப்ளை கொடுக்குறது எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு காட்டிக்காத மாதிரி ஒரு ரிப்ளை நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹா. ஹா அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம், ஆமாம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இது எதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இந்த எஸ்குள்ளே அடங்கிறது. உதாரணத்துக்கு சுபா கானா காயா அப்படின்னு கேட்குறேன், காலையில் சாப்பிட்டியா? ஹா இல்லைன்னா நஹி. ஹா கானா காயா. மிச்சம் உள்ள ஆன்சரை நீங்கள் கொஸ்டின்லேருந்தே எடுத்துக்கலாம். சுபா கானா காயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஹா சொல்கிறேன் இல்லைன்னா நஹி சொல்கிறேன். ஹா சொல்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், கானா காயா அப்படிங்கிற வேர்டு எடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஹா கானா காயா. இல்லை அப்படின்னா நஹி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு இது ஒன்று தான் எக்ஸாம்பிள். ஆனால் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சாப்பிட்டியா, தூங்குனியா, பேசுனியா, அவங்கக்கிட்ட பேசுனியா, ஸ்கூல் மேம் கிட்ட பேசுனியா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸுக்கு ஹா அப்படிங்கிறதுலே உங்களால் பதில் சொல்ல முடியும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நஹி. இதுவும் எனக்கு தெரியுமே அப்படின்னா இதுவும் அதே ஹா மாதிரி தான். நஹியும் நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நஹி உங்களால் கொடுக்க முடியும். அங்கே போனியா, நஹி. நீ இதை பண்ணியா, நஹி. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு உங்களால் நஹி யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மே சம்ஜா. மே சம்ஜா அப்படின்னா எனக்கு புரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். மே சம்ஜா. உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சமஜ்கே புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் ஹா மே சம்ஜா. மே நஹி சம்ஜா. மே நஹி சம்ஜா அப்படின்னா எனக்கு புரியலை அப்படின்னு அர்த்தம். இதை ஏன் நான் சூப்பரான வேர்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப நீங்கள் மே நஹி சம்ஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கஷ்டமாக சொல்கிற வேர்டை ஈஸியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சைன் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பத்தா நஹி. பத்தா நஹி. பத்தா நஹி அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்குறாங்க, தெரியலையா, பத்தா நஹி. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் பத்தா நஹி அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்தா நஹி அப்படிங்கிற வேர்டை என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் என்ன கேட்டாலும் அவன் ரொம்ப சின்ன பையன்தான், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருப்பான். யூகேஜி தான் படிக்கிறான். அவன் ஸ்போக்கன் ஹிந்தி சேர்ந்துருக்கான். அந்த பையன்கிட்ட நான் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டால் பத்தா நஹி அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு தெரியல, அதுக்கு மீனிங் புரியல, அந்த கொஸ்டினுக்கு மீனிங் புரியல. மே நஹி சம்ஜா அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக பத்தா நஹி அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம்ல, அதனால எஸ்கேப் ஆகிடுவான் அந்த மாதிரி பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவான். ஸோ பத்தா நஹி அப்படின்னா தெரியாது அப்படின்னு அர்த்தம். முஜே பத்தா ஹே அப்படின்னா எனக்கு தெரியும். முஜே பத்தா ஹே, எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவை இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் முஜே பத்தா ஹே. உதாரணத்துக்கு எனக்கு அட்ரஸ் தெரியும் அப்படிங்கிறத முஜே பத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அட்ரஸ் தெரியும், எனக்கு இந்த லெசன் தெரியும், முஜே பத்தா ஹே. எனக்கு தெரியும் அப்படிங்கிறத முஜே பத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே பூல் கயா. மே பூல் கயா அப்படின்னா நான் மறந்துட்டேன். சரியா ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மே பூல் கயா அப்படின்னா நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சாரி கேட்குறதுக்கு ஹிந்தியில் மாஃப் கரோ. மாஃப் கரோ இல்லைனா மாஃப் கீஜியே. மாஃப் கரோ இல்லைனா மாஃப் கீஜியே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுக்ரியா. சுக்ரியானா தேங்க்யூ. இது எல்லாருமே சொல்கிறது தான். லாஸ்ட் ஒன் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, கோய் பாத் நஹி. கோய் பாத் நஹி நோ ப்ராப்ளம். எங்கெங்கெல்லாம் நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் சே கோய் பாத் நஹி. ஒருத்தவங்க சாரி கேட்குறாங்க, கோய் பாத் நஹி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம்.
कोई बात नहीं. ஓகே, இந்த ஃப்ரேசஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். हाँ नहीं, मैं समझा, मैं नहीं समझा, मुझे पता है, पता नहीं, माफ़ करो, शुक्रिया, मैं भूल गया, कोई बात नहीं. இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஒருத்தவங்க ஹிந்தி பேசுகிறப்ப உங்களுக்கு புரியலையா, மே நஹி சம்ஜான்னு சொல்லலாம். அவங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறாங்களா, ஹா நஹி சொல்லிவிட்டு கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, மாஃப் கரோ அப்படின்னு சொல்லலாம். மாஃப் கரோ வந்து உங்கள் ஏஜில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறது, உங்களோட பெரியவங்க கிட்ட சொல்கிறதோ இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொல்கிறப்ப மாஃப் கீஜியே, மாஃப் கீஜியே மரியாதையோட. அதாவது மாஃப் கரோன்னா மன்னிச்சிக்கோ, மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிற மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, சுக்ரியா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வெனவர் யூ வாண்ட் டு சே நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லலாம். இந்த தும் ஆப் இது இருக்கு இல்லையா, தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம். அதாவது அது மரியாதை இல்லாமல் இருக்கும், இன்ஃபார்மலாக இருக்கும். உங்களோட ஏஜில் உள்ளவங்க இல்லைன்னா உங்களோட சின்ன வயசில் உள்ளவங்க இவங்கக்கிட்ட சொல்கிறப்ப நீங்கள் தும் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம், தும் யூஸ் பண்ணலாம், தூ கூட யூஸ் பண்ணலாம். தூ கியா கர்த்தா ஹே அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு அர்த்தம், தூ யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பெரியவங்க கிட்ட யூஸ் பண்ணுறப்ப யூ ஷுட் நாட் யூஸ் தும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஆப். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆப்பே யூஸ் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்கிட்ட பேசுகிறப்ப கூட நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசுகிறப்ப அதுவும் கண்ணியமாக தான் இருக்கும். சின்னவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் பெரியவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் தும் ஆப் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லேட்டரான அது யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, இந்த 9 or 10 ஃப்ரேசஸ் இருக்கும். இந்த 9 or 10 ஃப்ரேசஸ் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு உங்களுக்குள்ளே உடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நான் கற்றுக்கிட்டேன், என்னால் இனிமேல் ஹிந்தி பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துடும். தயவுசெய்து அந்த கான்ஃபிடென்ஸை வர விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இது வந்துருச்சுன்னா யூ வில் திங்க் தட் சரி நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேலே எதுக்கு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு மூவ் பண்ணிடுவீங்க. அங்கே தான் உங்களோட ஹிந்தி லேர்னிங் அடி வாங்குது. நீங்கள் அங்கே அதோட ஸ்டாப் பண்ணிக்காமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரேசஸ்லாம் லேர்ன் பண்ணுறீங்களா, இதை வந்து வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சென்டென்ஸ்லேயும் நான் என்னென்ன சென்டென்ஸில் வந்து நான் இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு மாதிரியும் நீங்கள் வந்து நீங்களாகவும் இருந்து ஆக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நான் கொடுத்ததெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சூப்பராக உங்களால் ஹிந்தி லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு சுக்ரியா. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.